தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவியை மேற்கு வங்க ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த சூழலில் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், நாகாலாந்து, பீகார் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆளுநரை மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவியை மேற்கு வங்க ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். கேரள ஆளுநர் ஸ்ரீ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச ஆளுநர் ஷிவ் பிரதாப் சுக்லா தெலுங்கானா ஆளுநராகவும், தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா மராட்டிய மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நந்த் கிஷோர் யாதவ் நாகாலாந்து ஆளுநராகவும், சையத் அட்டா ஹஸ்னைன் பீகார் மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். லடாக் ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும், டெல்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா லடாக் ஆளுநராகவும், தரண்ஜித் சிங் சந்து டெல்லி ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர்.என். ரவி அங்கு நிச்சயம் பெரும் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜெகதீப் தன்கர் கடந்த ஆண்டு இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டதை போன்ற ஒரு சூழலை மேற்கு வங்க ஆளுநராக பதவி வகித்த சி.வி. ஆனந்த போஸும் எதிர்கொண்டுள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார். மோடியின் அரசியல் கட்டமைப்பில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும் ஆர்.என். ரவியின் செயல்பாடுகளால் அவர் நாகாலாந்தில் இருந்து மாற்றப்பட வேண்டியிருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பின்னர் தமிழகத்திற்கு வந்தபோதும் ஒரு மிக மோசமான ஆளுநராகவே செயல்பட்டு வந்ததாக குற்றம் சாட்டியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், தற்போது அவர் மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அங்கும் அவர் நிச்சயம் பெரும் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.